அனைவருக்கும் வணக்கம். நாம் எத்திக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் கேஸ் ஸ்டடிஸ் ஆன் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நாம் கேஸ் ஸ்டடியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் எத்திக்ஸ் கிளாஸில் நீங்கள் பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் கேஸ் ஸ்டடின்றது கடைசியில் தான் இருக்கும். நாம் ஒவ்வொரு டாபிக் முடியும் போதே அப்படியே அந்த கேஸ் ஸ்டடி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அந்த GS4ல் பாதி மார்க் வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டடியில் தான் வரும். பாதி நீங்கள் பேசிக்ஸ் படிப்பீங்க, ஃபண்டமெண்டல் படிப்பீங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு கேஸை சால்வ் பண்ணுறீங்க அதை பற்றி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டாபிக் படித்த உடனே அது சார்ந்து சில கேஸ் ஸ்டடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த 4வது கிளாஸாகவே நாம் கேஸ் ஸ்டடி பண்ணுறோம். கேஸ் ஸ்டடிலாம் அந்த டாப்பிக்லாம் நான் வந்து முடியும் போது தான் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால சரியா. ஸோ கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எத்திக்ஸில் படித்தோம் இல்லையா? எத்திக்னா என்னன்னு படிச்சிருப்போம், வேல்யூனா என்னன்னு படிச்சிருப்போம், மாரல்னா என்னன்னு படிச்சிருப்போம். இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேஸ் ஸ்டடின்னு சொல்கிறது. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஹவு டு அப்ரோச் கேஸ் ஸ்டடி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி தான் நம்ம ஆன்சர் எழுதணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த எத்திக்கல் இஷ்யூ. ஒரு எத்திக்கல் இஷ்யூவில் என்ன டயலமா இருக்குது, நாம் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா இல்லை நம்மளுடைய மனசாட்சியை ஃபாலோ பண்ணணுமா? கரெக்டாக இல்லையா? இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் இலங்கையிலிருந்து சசிகுமார் ஃபேமிலி வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அவர் ரூல்ஸ் படி பார்த்தா எத்திக்கலாக என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய பர்சனல் எத்திக்கின் காரணமாக அவர் இருக்கக்கூடிய அந்த எம்பத்தியின் காரணம், எம்பத்தி அப்படிங்கிற அந்த வேல்யூ பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அலோவ் பண்ணுறாரு. ஸோ இந்த டயலமா, அதை தான் டயலமான்னு சொல்லுவாங்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணோமா இல்லை நம்மளுடைய மனசாட்சியை ஃபாலோ பண்ணோமா? ஸோ எந்த எத்திக்கல் இஷ்யூ அங்கே வருதுன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதில் வந்து ஸ்டேக் ஹோல்டரில் யாரெல்லாம் அந்த பிரச்சனைனால அஃபெக்ட் ஆவாங்க, இந்த மாதிரி முடிவெடுத்தா, தவறான முடிவெடுத்தா யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, சரியான முடிவெடுத்தா யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் நத்திங் பட் பங்குதாரர்கள். அடுத்து வேல்யூஸ் அட் ஸ்டேக், என்னென்ன அந்த வேல்யூஸ்லாம் வந்து அங்கே பாதிக்கப்படுது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்றதுனால எந்தெந்த விஷயங்கள் பாதிக்கப்படுது, இன்டெகிரிட்டியா, கம்பேஷனா, ஜஸ்டிஸா, லீகாலிட்டியா, இம்பார்ஷியலிட்டியா, இது மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அக்கௌண்டபிலிட்டி ஒரு வேல்யூ தான். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதுக்கு எழுதணும். அது பிறகு ஆப்ஷனல் அவைலபிள், நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷனல்ஸ்லாம் இருக்குது, வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ், அட்லீஸ்ட் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம எழுதணும், குறைஞ்சது 3ஆவது எழுதணும். அண்டு அனலைஸ் த ஆப்ஷன்ஸ், என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், 3 ஆப்ஷன் சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த 3 ஆப்ஷனில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்டு கடைசியாக நாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். பெஸ்ட் எத்திக்கல் டெசிஷன் அது பேலன்ஸ்டாக இருக்கணும், கான்ஸ்டியூஷனல் ஃபேவர்டாக இருக்கணும், பீப்புள் சென்ட்ரிக், மக்களை வந்து முன்னிறுத்தி சார்ந்ததாக இருக்கணும், அவங்கள முன்னிறுத்தக்கூடியதாக வந்து இருக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெப்போட்டிசம் விசஸ் மெரிட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ விடுறாங்க. யூ ஆர் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர் தான், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர் தான் சொல்கிறாங்க. யுவர் கசின் அப்ளைஸ் ஃபார் ஏ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். என்னுடைய கசின் வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு என்கிட்ட வந்து அப்ளை பண்ணுறாரு. ஹி பர்சனலி ரெக்வெஸ்ட் யூ டு ஃபேவர் இஸ் டெண்டர். அவர் பர்சனலாக என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கே இந்த டெண்டர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி ஆர்கியூஸ் தட் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். நான் சொந்தக்காரன் தானே, எனக்கு வந்து ஃபேமிலி தானே முக்கியம், அதனால் எனக்கு இந்த டெண்டரை கொடு அப்படின்றாரு. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன இதுதான் வந்து சினாரியோ கேஸு. ஸோ மேலே சொன்னது தான் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூ இருக்கும், அதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர், என்னென்ன வேல்யூஸ் வந்து அதில் அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன ஆப்ஷன்ஸு, அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, ஃபைனலாக ஒரு டெசிஷன் கரெக்டா. ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் என்னென்ன, கான்ஃப்ளிக் பிட்வீன் ஃபேமிலி லாயல்ட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டினா என்ன, ட்ரீட்டிங் ஈக்குவல் கரெக்டாக. அதை அவ்வளோதான், எல்லாரையும் வந்து நியூட்ரலாக வந்து பார்க்குறதுக்கு பேர் தான் இது. ஃபேமிலியா இல்லை பப்ளிக்கா, இதுதான் அங்கே கேட்குறாங்க. ஃபேமிலியா பப்ளிக்கா, இம்பார்ஷியலாக நியூட்ரலாக இருக்கணுமா, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணுமா, இதுதான் எத்திக்கல் இஷ்யூ. இது யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர், நான், என்னுடைய கசின், அப்புறம் இன்னொரு கான்ட்ராக்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ ஒரு எத்திக்கல் இஷ்யூவில் என்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, ஒன்று செஞ்சால் யார் பாதிக்கப்படுவாங்க, நல்ல விஷயத்துலையும் இல்லை கெட்ட விஷயத்துலையும் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, கான்ட்ராக்டர்ஸ். பப்ளிக்கும் பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்ன, அவன் ஒரு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறேன், அவன் ஏதோ ஒரு பாலம் ஒன்று கட்டி அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஸோ பப்ளிக்கும் ஒரு இதில் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். வேல்யூஸ் அட் ஸ்டேக், இதில் என்னென்னலாம் ஸ்டேக் வேல்யூ அஃபெக்ட் ஆகுது, இன்டெகிரிட்டி, என்னுடைய இன்டெகிரிட்டி அதில் தவறாக போகுது, இம்பார்ஷியாலிட்டி போகுது,
ஃபேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே அங்கே அஃபெக்ட் ஆகுதா? நான் தவறான முடிவு எடுக்கிறதுன்னு வாயிலா? ஸோ அந்த இடத்துல இருக்குது. நான் வந்து என் கசினுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டா இது எல்லாமே நான் மீறுற மாதிரி இல்லை, வயலேட் பண்ணுற மாதிரி ஆகுது இல்லையா? என்னுடைய பர்சனல் வேல்யூஸாக இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து அடிபட்டு போகுது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. சரி, இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? கிராண்ட் கான்ட்ராக்ட் டு கசின், என்னுடைய கசினுக்கு வந்து நான் கொடுக்கலாம். ஆனால் அதில் என்னென்ன இருக்கும்? ஃபேவரட்டிசம் இருக்கும், லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கும். என் மேலே மற்றவங்க வச்சு நம்பிக்கையை நான் இழந்துருவேன். மேலே பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் சொல்லணும். 3 ஆப்ஷன் கொடுத்துட்டுமா அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறோமா? ரிஜெக்ட் கசின் அவுட்ரைட், கசினை வந்து போடா அவனால் முடியாது, உனக்கு தேவையில்லடான்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணலாம். எனக்கு மக்கள் தாண்டா முக்கியம்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு குடும்பம் தான் முக்கியம்னு குடும்பத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது என்னுடைய இன்டெகிரிட்டி லாஸ் ஆகுது, என் மேலே கூட ட்ரஸ்ட் லாஸ் ஆகுது. இல்லை கசின் அனுப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அப்பியர்ஸ் ஆர்ஷ் மே டேமேஜ் ரிலேஷன். நான் அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்னா உங்களுடைய கசினுடைய ரிலேஷனும் பாதிக்கப்படும். அலோ ஃபேர் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஃபேராக அலோ பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்டான ப்ராசஸ்ன்னு நாம் அதில் கொண்டு வரலாம். எப்படி? அது அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துலேருந்து நான் விலைக்கு வந்துடலாம். விலைக்கு வந்துட்டு வேறு யாரையாவது அதில் தலைமை தாங்க வைக்கலாம். புரியுதுங்களா? நான் தான் அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்புலேருந்து நான் விலைக்கு வந்துட்டு வேறு யாராவது நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கிறது தான். சரிங்களா? த பெஸ்ட் ஆப்ஷன் ரெக்யூஸ் யுவர் செல்ஃப், என்ஷூர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டெண்டர் ப்ராசஸ். கரெக்டாக? ஸோ இப்படி தான் ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம மனசில் வச்சுட்டு ஸோ ஒவ்வொன்றா நாம் எழுதி சொல்லணும். 2வது கேஸ் ஸ்டடி பார்ப்போமா? இப்போ ரூல்லையும் கம்பேஷன். விடோ அப்ளைஸ் ஃபார் பென்ஷன் ரிலீஃப். ஒரு விடோ என்ன பண்ணுறாங்க? ஒரு பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஷீ இஸ் டெக்னிக்கலி இன்எலிஜிபிள். அவங்க வந்து அந்த பென்ஷனோடிக்கு அந்த பென்ஷன் பெனிஃபிட்டுக்கு வந்து இன்எலிஜிபிளாக இருக்காங்க. ஆனால் ஹர் டாக்குமெண்ட்ஸ் ஷோ ஸ்லைட்லி ஹையர் இன்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய டாக்குமெண்ட் என்ன ஆகுது? கொஞ்சம் ஹையர் இன்கம் கொண்டவங்களாக இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி ஷீ ஸ்ட்ரகிளிங். அவங்களுக்கு நிறைய வருமானம் வர மாதிரி தான் அவங்க டாக்குமெண்ட் காட்டுது. ஆனால் உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூ இருக்குது? கம்பேஷன் விசஸ் ஸ்ட்ரிக்ட் ஃபாலோயிங், ஸ்ட்ரிக்ட் ரூல் ஃபாலோயிங். கம்பேஷன் என்ன? ஒருத்தங்க வந்து எம்பத்தியை, ஒருத்தவங்க மேலே வந்து நம்ம எம்பத்தியை கொடுத்து அதன் மூலமாக அந்த அவங்க கஷ்டத்தை வந்து எலிமினேட் பண்ணுறது பேர் தான் கம்பேஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது? ஸோ ஒருத்தருடைய அந்த கஷ்டத்தை எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் வந்து கம்பேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ விசஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல், நம்ம அதை பண்ணலாமா இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாமா? இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார்? அட்மினிஸ்ட்ரேஷன், விடோ, டாக்ஸ் பேயர்ஸ் அண்டு சொசைட்டி. ஏன் இதில் டாக்ஸ் பேயர் கொண்டு வராங்க? இவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யாருடைய வரி பணத்தை அவங்க கொடுக்குறோம்? டேக்ஸ் பண்ணுறவங்க தானே வரி பணத்தை கொடுக்குறோம். ஸோ அது ஒன்று. வேல்யூஸ் அட் ஸ்டேக், ஜஸ்டிஸ், கம்பேஷன், லீகாலிட்டி அண்டு ஃபேர்னஸ். இதோடைய வேல்யூஸ்லாம் அங்கே அதில் இருக்குது. அதில் நம்ம இதை மீறினோன்னா இதெல்லாம் பாதிக்கப்படும். இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை நம்ம டினை பண்ணிடலாம். உன்னுடைய டாக்குமெண்ட்டு பார்க்கும்போது நீ அதிகமாக சம்பாதிக்கிற, நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். மேனிப்புலேட் டாக்குமெண்ட் டு மேக் ஹர் எலிஜிபிள். அவங்களுடைய டாக்குமெண்ட்டை நாமளே மாற்றி அமைச்சு அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி நாம் ஃபோர்ஜரி பண்ணலாம். 3வது எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ் வெல்ஃபேர் ஸ்கீம், டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ் ஆர் ரெக்கமெண்ட் பாலிசி சேஞ்ச். என்ன சொல்கிறாங்க? இந்த 2 விஷயத்த பண்ணலாம். ஒன்று அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வழிவகை செய்கிற மாதிரி டாக்குமெண்ட் ஏதாவது ஃபோர்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப்பாக வர மாதிரி வேறு ஏதாவது வந்து ஸ்கீம்ஸ் இருக்கா? இல்லை டிஸ்கிரிஷனரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய விருப்பத்தின் பேர் கொடுக்கக்கூடிய ஃபண்டு, கலெக்டருடைய விருப்பத்தின் பேர் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்கலாமா? இல்லைன்னா வேறு ஏதாவது பாலிசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லலாமா? ஸோ மேலிடத்துங்கள அந்த பாலிசி சேஞ்ச் ஏதாவது பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். இந்த 3த்துல எது கரெக்டாக இருக்கும்? ஆப்வியஸாக நமக்கு தெரியுது. லீகலி சவுண்ட், கம்பேஷனேட், யூஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸ் அண்டு டிஸ்கிரிஷனரி பவர். இந்த 3வது பாயிண்ட் தான் வந்து சூட்டபுளானது. இதையே நாம் பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கலாம். அண்டு 3வது கேஸ் ஸ்டடி, ஹானஸ்டி விசஸ் லாயல்ட்டி. யுவர் யங் ஆஃபீஸர், நீங்கள் ஒரு யங் ஆஃபீஸராக இருக்கீங்க. யுவர் சீனியர் ஆர்டர்ஸ் டு இக்னோர் த irregularities in a road construction project handled by a politician relative. நான் வந்து ஒரு யங் ஆஃபீஸராக இருக்கேன், என்னோட ஹையர் ஆஃபீஸர் இருக்காங்க. ஆனால் ஒரு ரோட் கான்ட்ராக்டர் இருக்கார், அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனுடைய ரிலேஷனு. ஆனால் அவர் ரோடு வந்து ஒழுங்காக போடலை. நான் என்ன பண்ணுறேன்? அது என்னுடைய சீனியர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்தமாதிரி ரோடு ஒழுங்காக இல்லைன்னு சொல்லும்போது அவனை பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுன்றாங்க. இன்கேஸ் நான் வந்து அந்த சீனியரை நான் வந்து எதிர்த்து பேசினேன், இல்லை அது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்னுடைய பேட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னலாம் எத்திக்கல் இஷ்யூ? இன்டெகிரிட்டி, ஒபீடியன்ஸ் டு சுப்பீரியர். நம்ம இன்டெகிரிட்டியோடு இருக்கணுமா இல்லை மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா?
மேல்நிலை கட்டுப்பாடுன்றது ஒரு விஷயம் அங்கே கவர்மெண்ட் ரூல்ஸில் இருக்கிறது. ஸோ அப்போ இதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? நான், சீனியர் ஆஃபீஸர், பப்ளிக், மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ரோடு, அண்டு பொலிட்டீஷியன், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது நான் வயலேட் பண்ணேன்னா, சுப்பீரியர் சொல்கிறத நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா இன்டெகிரிட்டி, கரேஜ், அக்கௌண்டபிலிட்டி, லாயல்ட்டி இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். சரி, என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்? சீனியர் சொல்கிற ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை ரிப்போர்ட் கரப்ஷன் த்ரூ ப்ராப்பர் சேனல்கிட்ட போய் நாம் இந்தமாதிரி ரிப்போர்ட் அவர் சீனியர் சொன்னேன் அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணலாம். அது என்ன பண்ணணும்? நான் பழி வாங்குற எண்ணமாக அது இருக்கும். மூணாவது என்ன பண்ணலாம்? அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி விஜிலன்ஸ்கிட்டயோ ஆம்பட்ஸ்மன்கிட்டயோ நாம் அதை தெரியப்படுத்தலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அப்போல் த இன்டெகிரிட்டி அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் எஸ்கலேட் வித் எவிடன்ஸ் யூஸ் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன். கரெக்டாக? விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அதாவது இந்த மாதிரியான குற்றங்களை வெளிக்கொண்டு வரவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை எதுவும் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மூலமாக நம்மளை தண்டிக்க முடியாதுன்றது அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். எல்லாமே மூணாவது ஆப்ஷனே கரெக்டான ஆன்சர் வருது இல்லை? சரி, அடுத்ததாக வந்து கேஸ் 4 டெக்னாலஜி விசஸ் ப்ரைவசி. போலீஸ் கமிஷனர் யூ ஆர் ஆஸ்க் டு இன்ஸ்டால் சிசிடிவி இன் ஆல் பப்ளிக் பிளேசஸ் டு இம்ப்ரூவ் உமன் சேஃப்டி. இப்போ நான் ஒரு போலீஸ் கமிஷனர், நான் என்ன பண்ணுறேன்? எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் வந்து சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஹவெவர் ஆக்டிவிட்டிஸ் ஆர்கியூஸ் தட் திஸ் வயலேட் த ப்ரைவேட் ரைட்ஸ். ஆக்டிவிஸ்ட்னா என்ன? என்ஜிஓஸ் சொல்லலாம். அது பிறகு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு, சமூக ஆர்வலர்கள், அவங்க தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சமூக ஆர்வலர் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சிசிடிவி கேமராவை பப்ளிக் பிளேஸில் வைக்கும்போது பெண்களுடைய அந்த பாதுகாப்புக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க? அது வந்து ப்ரைவசியை வயலேட் பண்ணும். நான் எங்கெல்லாம் போடுறது இங்கே தொடர்ச்சியாக கண்காணிக்க கூடாதுன்றாங்க. ஸோ இதில் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூ? சேஃப்டி விசஸ் ப்ரைவசி, அது ஒரு எத்திக்கல் இஷ்யூவா? இதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? சிட்டிசன், உமன், போலீஸ், ஆக்டிவிட்டிஸ், இவங்க எல்லாருமே வந்து இதில் இந்த கேஸில் இருக்கிறாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. வேல்யூஸ் அட் ஸ்டேக், என்னென்ன இதில் வேல்யூஸ் இருக்குது? செக்யூரிட்டி, ப்ரைவசி, டிக்னிட்டி அண்ட் ட்ரஸ்ட், இது எல்லாமே ஒரு வேல்யூஸ் இதில். அண்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன? எல்லா இடத்துலையும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம ப்ரைவசியை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லையா, எதுக்கு பிரச்சனை? நம்ம அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இம்ப்ளிமெண்ட் செலக்டிவ்லி, அதாவது ரொம்ப குற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஏரியாக்களில் ரொம்ப சென்சிட்டிவான ஜோன்ஸில் மட்டும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை, அதாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாம் சிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்க்ளோஷர் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதில் முக்கியமான கரெக்டான ஆன்சர் எது? லாஸ்ட் ஆகிறது தான். பேலன்ஸ்டு அப்ரோச். செலக்டிவான இடத்துல இன்ஸ்டால் பண்ணோம், அந்த டேட்டாவை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை பயன்படுத்தி நாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இதோடைய பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. எல்லாமே மூணாவது ஆப்ஷன். இது வந்து நம்ப எதிர்த்து, இது எம்சிக்கு கிடையாது, லாஸ்ட்டாக போட்டே வரலான்றதுனால. சரி, உங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ் கேஸ் ஸ்டடி. யூ ஆர் போஸ்டட் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அண்ட் ஃபேஸ் ப்ரெஷர் ஃப்ரம் போத் ஃபேமிலி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் டு ஆக்ட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வருது, ஃபேமிலி சைடும் பொலிட்டிக்கல் சைடும் ஒரு ப்ரெஷர் வருது, ரூல்ஸுக்கு எதிராக நடந்துக்குங்கன்னு. டிஸ்கஸ் ஹவு வேல்யூஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வுட் கைட் யூ டிசிஷன் மேக்கிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். என்ன சொல்கிறாங்க? ஒரு ரூல்ஸுக்கு எதிராக வந்து இவங்க நடந்துக்குன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணணும், மேலே இருக்கிறதா தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி நீங்கள் எழுதுங்க. இதில் வந்து ரொம்ப வேகாக இருக்குது ஆன்சர் அப்படிங்கிறது கொஷினுங்கிறதுனால நீங்களே வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பிரைப் கொடுக்குறாங்க, ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. இப்போ லஞ்சம் வாங்க சொல்லி பொலிட்டிஷியன்ஸ் வந்து உங்களை அப்போஸ் பண்ணுறாங்க, கம்பல் பண்ணுறாங்க. அதே போல் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க? நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த பிரைபு வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுடைய டெசிஷன் என்னவாக இருக்கும்? இதில் எத்திக்கல் டயலமாவாக என்னவாக இருக்கு? வாட் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பாருங்கள். அதன் பிறகு வந்து வேல்யூஸ் என்னென்ன அதில் இருக்குன்றதை பாருங்கள். அப்புறம் ஆப்ஷன் சொல்லுங்கள். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் ஒரு 4 கேஸ் ஸ்டடியை பார்த்தோம். அதே போல் ஒரு ப்ராக்டிஸ் கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.